Please subscribe Sadhguru Sai Creations. இப்படி இருக்கிற லெக் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஈவனாக இருக்கணும். ஸோ அலைன்மெண்ட் போயிடும், சோலார் பிளெக்ஸ் அலைன்மெண்ட் போயிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட அலைன்மெண்ட் பண்ணி எஸ் பெண்ட் வர ஆரம்பிச்சிடும். எஸ் பெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகிடும். ஸோ உட்காந்துட்டே இருந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லோடே பார்த்தீங்கன்னா 2 தோள்பட்டியில் கொடுத்துருப்பாங்க. வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஃபுல்லோடு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஜாயின்ட்ஸ், அடுத்த 2 முட்டி, ரெண்டையும் பத்திரமா பார்த்துக்கணும். நம்மளுடைய இந்த போன் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிடக்கிற பழைய போன் பார்த்தீங்கன்னாக்கா அரிச்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரிச்சு சின்ன 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 ஓட்டையாக இருக்கும், செல்லரிச்ச மாதிரி. இது எல்லாம் உள்ளே ஊடுருவி மேலே பாலிஷ் மாதிரி போட்டு அதை அவ்வளோ அழகாக செஞ்சு அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி, அதாவது ஜாயின்ட் பெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆத்ரட்டிஸ், ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு முகடுகள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன் அலைன்மெண்ட் மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம படுக்கிற பெட்டு ஸ்ப்ரிங் பெட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணால் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ரெண்டாவது மூட்டு வலி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செருப்பு, நம்ம போகிற செருப்பு சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதை மாற்றாமல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், பாதி தேஞ்சு பாதி தேயாமல் இருக்கும். நம்மளுடைய லெக் அலைன்மெண்ட் தகுந்த மாதிரி தேயும். அது என்ன பண்ணணும், அந்த மாதிரி தேயிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை மாற்றிடணும். உடனே நீங்கள் அதை மாற்றாமல் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இன்பேலன்ஸும் உங்களுடைய இடுப்போடைய எலும்பை பார்த்திங்கன்னா கிராக் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற லெக் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஈவனாக இருக்கணும். ஸோ அலைன்மெண்ட் போயிடும், சோலார் பிளெக்ஸ் அலைன்மெண்ட் போயிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெயினோட அலைன்மெண்ட் பண்ணி எஸ் பெண்ட் வர ஆரம்பிச்சிடும். எஸ் பெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் ஆகிடும். அப்போ நேருக்குள்ளே கொண்டு வந்தது தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருக்கிறது. இடுப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பைன் ப்ராப்ளம் வந்துடும். இல்லை ஸ்பைன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இடுப்பு பிரச்சனை வந்துடும். இதை தாங்கி பிடிக்கக்கூடிய மூட்டு இருக்குது பார்த்திங்களா, அதான் மூட்டு வலி. பாடி வெயிட்டை ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா அந்த நியூட்ரல் ட்ராக்டர் 90 டிகிரியில் எப்படி நம்மளோட டோட்டல் வேவ் லென்த், கை நீட்டிங்கன்னா அப்படி இருக்கும் டோட்டலாக வேவ் லென்த்தில். அது பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம அது பார்த்திங்கன்னா வேறு திசையில் இருந்துச்சுனாக்கா நடக்கக்கூடிய விசை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த வாக்கிங் ஸ்டைல் மாறும். ஸோ என்ன பண்ணணும், சிம்பிளாக வலுப்படுத்த வேண்டும். அதுக்கான ஒரு ஆயில், சூப்பரான ஒரு ஆயில், இன்டேக்குக்கான ஒரு மெடிசன், ஃபுட்டு, இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகளாக சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான். கேரட் ஜூஸு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். மஜ்ஜையில் இருக்கக்கூடிய வளரும் தன்மை, அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய மஜ்ஜை இருக்குது பார்த்திங்களா, அது வளரும் தன்மை பீட்ரூட்டுக்கு சூப்பராக உண்டு, கேரட்டுக்கு அதிகமாக உண்டு. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான சத்துக்களையும் ஒன்றா இறக்கக்கூடிய அற்புதமான சீரகத்திற்கு உண்டு. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதாரணமாக கேஸ்ட்ரிக்கு இல்லை உணவுக்கு மட்டும் கிடையாது. சீரகம் அகத்தை சீர் செய்ய மட்டும் கிடையாது. இந்த கார் அலைன்மெண்ட் பண்ண மாதிரி சீரகம் தேவையான சத்து எல்லாத்தையும் அடங்கினது தான் சீரகம். எல்லாமே ஒரே எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் சீரகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சீரகத்தை பொன்முறையில் வறுத்து கையில் வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை சாப்பிட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயம். சாப்பிட்டு ஒரு ஸ்பூன், அது டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப் ஆகும். அதேமாதிரி மூட்டு வலிக்கும் அற்புதமான ஒரு மருந்து. ஸோ அப்போது நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறைகளில் நிறைய விஷயம், கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தாலே போதுமான விஷயம். அதற்கான ஆயில், விளக்கெண்ணெய், நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். இந்த விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கிறீங்க விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெயில் நீங்கள் என்ன போடுறீங்கன்னா முருங்கை, கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே முருங்கை ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கருஞ்சீரக எண்ணெயை அதில் ஊற்றுறீங்க. இல்லையா கருஞ்சீரகத்தை உள்ளே போட்டுக்கோங்க. ஆக எண்ணெய் இல்லைன்னா கருஞ்சீரக டேரெக்டாகவே போட்டாலும் சரி. இப்போ என்ன பண்ணுறீங்க, உள்ளே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சிங்கனாக்கா இந்த எண்ணெய் தயார். எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் போடுங்க. எப்பேற்பட்ட நீர்த்து போன வாதம் பித்தம் கபத்தினால நீர் கோத்துக்கிட்டு சில சமயத்தில் கேஸ் கோத்துக்கிட்டு இருக்கும். இந்த பெயினுக்கு பல காரணங்கள் இருக்கும். படுக்கிற ஸ்டைல், சாப்பிட்ற ஃபுட்டு, செய்கிற வேலை, எல்லாத்துலேயும் கடந்தது தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ட் பெயின்ஸ். ஸோ உட்காந்துட்டே இருந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லோடே பார்த்திங்கன்னா 2 தோள்பட்டியில் கொடுத்துருப்பாங்க. வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, ஃபுல்லோடே உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் தூக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 ஜாயின்ட்ஸ், அடுத்த 2 முட்டி, ரெண்டையும் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இந்த எண்ணெயை நம்ம போட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். தி பெஸ்ட் ஆயில். இது உள்ளே ஊடுருவி தேவைப்பட்ட பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பார்த்தா அந்த மென்தால் எஃபெக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த எண்ணெயோட பச்சை கற்பூரம் தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டிங்கனாலே போதுமான விஷயம். அது நல்ல பிளட் ஃப்ளோ கொடுக்கும். ஸோ இமீடியட்டாக நம்ம அந்த எண்ணெயை போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி போட்டு விட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான். மூட்டு வலி காணாமல் போகும். ஆத்ரட்டிஸ் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தினால்
ஊடுருவி உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ள பள்ளம் பள்ளமாக இருக்கும். அந்த எப்படி நம்மளுடைய அந்த போன் பார்த்திங்கன்னா, அந்த கீழே கிடக்கிற பழைய போன் பார்த்திங்கனாக்கா அரிச்சு போயிருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரிச்சு சின்ன 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 ஓட்டையாக இருக்கும், செல்லரிச்ச மாதிரி. இது எல்லாம் உள்ளே ஊடுருவி மேலே பாலிஷ் மாதிரி போட்டு அதை அவ்வளோ அழகாக செஞ்சு அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த எண்ணெய் மிக மிக முக்கியமானது. சாப்பாடு, கால்சியம் சம்மந்தப்பட்ட கேரட் ஜூஸ், அதேமாதிரி பீட்ரூட், இந்த ஏபிசி ஃபார்முலான்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இதை வந்து லைவாகவே எடுத்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நின்று வேலை செய்கிறவங்க தான் வீட்டிலோட தாய்மார்கள், சிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க, நின்று வேலை செய்வாங்க ரொம்ப நேரம். நிறைய கெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நின்று வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸு, போலீஸ், அதேமாதிரி டிராஃபிக்கில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே தயவுசெய்து இந்த ஏபிசி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம். எலும்பு வலுப்பெறும், அதேமாதிரி ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். மெலோனியனை சூப்பராக வச்சுருக்கும். வெயிலே நிற்கிறாங்க இல்லையா அவங்களாம், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஸ்ட்ராங் எனர்ஜி, பிளட்டை பூஸ்டர் பண்ணி கொடுக்குற விஷயம், எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான நீர் சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆக மொத்தத்தில் ஐம்புலனையும் நமக்கு வந்து மிகப்பெரிய பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த ஏபிசி ஜூஸ். அப்போ இதையும் எடுத்துக்கலாம். வெளிப்பூச்சாக இந்த எண்ணெயை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வெளியில் எல்லாம் செய்கிறதுக்கு இல்லை, எமர்ஜென்சியாக ஒரு ஆயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கற்பூராதி தைலம்னு ஒன்று இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுறீங்கனாக்கா தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் 100 கிராம், கற்பூராதி தைலம் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர். எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, கிடைக்கல, கையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எண்ணெய் இல்லை, டக்குன்னு ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு கற்பூராதி தைலம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். வெளியூர் போயிட்டு சில சமயத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இந்த மூட்டு வலினால. ஐயோ நம்ம செஞ்சு வந்து ஆயில் எடுத்துருப்போம் இல்லையே. இல்லைன்னா எங்கே எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் நாட்டு மருந்து கடைகள் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி நம்முடைய நாட்டு மருந்துகள், நம்ம முன்னோர்கள் செய்த மருந்துகள் எல்லாமே மூட்டு வலிக்கு அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ மூட்டு வலி எண்ணெய் அழகாக சொல்லியிருக்கேன். அதேமாரி நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் ப்ளஸ் கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள், பிரண்டை உப்பு. பிரண்டை உப்பு ஜென்ரலாகவே எலும்பு மூட்டு வலினால பிரண்டை எடுத்துக்கணும். பிரண்டை துவையில எடுத்துக்கலாம், தோசையில் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை உப்பு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, அதை மோர் காலையில் எழுந்திரிச்சு அந்த மோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஆக மட்டத்தில் எலும்பு, மஜ்ஜை, எலும்பு சம்மந்தப்பட்ட ஆத்ரைட்டிஸ்லாம் நீங்கள் என்ன மெடிசன் எடுத்தாலும் அதோட சப்போர்ட்டிவ் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக குணம் பெறலாம். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ், குழந்தைங்க சின்ன நிறைய லோடு ஏற்றிட்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா, எல்லாம் முதுகு, அவங்களுக்குலாம் இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து 10 வயசுக்கு மேலே 1 டம்ளர் மோரில் சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பலப்படுத்தணும். பெரியவங்களாக இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன், 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பிரண்டை உப்பு, பிரண்டை என்றைக்குமே சைடு எஃபெக்ட் கொடுக்காது உங்களுக்கு. நல்ல அறிவுத்திறன், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஹைட்டு, ஸ்போர்ட்ஸு, வெற்றி, அவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நல்லா படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, எத்தனை பேருக்குமே இன்றைக்கி முதுகு வலி, L4 L5 ப்ராப்ளம், சர்விக்கல் ப்ராப்ளம், அதேமாதிரி கட்டினஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மிக முக்கியமான பதிவு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.